வெந்தயக்கீரை வந்து கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. கண் பார்வை குறைபாடு உள்ளவங்க வெந்தயக்கீரை சாப்பிட்டா, தொடர்ந்து சாப்பிட்டா கண் பார்வை கரெக்டாகிக்கும். புரத சத்து அதிகமாக இருக்கிறதுனால நரம்பு தளர்ச்சி வராமல் தடுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணி கொடுக்கும். கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி கொடுக்கும். இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்த சோகை வராமல் தடுக்கும். குடல் புண் வராமல் தடுக்கும். குடல் புண் வந்தாலும் நல்லா பண்ணி கொடுக்கும். மலச்சிக்கலையும் தடுக்கும். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, கருப்பு உளுந்து 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, தேங்காய் சதுரி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இப்போது சட்டி வச்சு, மண் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். கீரை நல்லா ட்ரையாக வச்சுருக்கிறேன் பாருங்கள். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்து பருப்பில் வந்து பொட்டாசியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது. புரத சத்து அதிகமாக இருக்கிறதுனால உளுந்து பருப்பு வந்து இடுப்பு, மூட்டுக்கு எல்லாம் ரொம்ப நல்லது. அதனால் நம்ம அதை அடிக்கடி சேர்த்தலாம். அது வேறு விதமாக உணவில் செய்யலாம். இதுலேயும் சேர்த்துக்கலாம். தக்காளி நைஸாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அது உப்பு சேர்த்துனா சீக்கிரமாக வணங்கிருந்துக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துனேன். இந்த அளவுக்கு வணங்கினா போதும். இப்போ வணங்கிட்டு கீரை சேர்த்துடலாம். கீரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா வணங்கிட்டு பார்த்தீங்களா, நம்ம தேங்காயும் ரெடியாக வச்சுருக்குறோம். எண்ணெய் கலரே மாறுற அளவுக்கு நல்லா வணங்கிட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். வாரம் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்காய் சேர்த்து கொஞ்சம் நேரம் சூட்டில் இருக்கணும், இல்லைன்னா தேங்காய் வந்து கெட்டு போயிருக்கும் சீக்கிரமாக. பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். தேங்க்யூ.